ஹலோ மக்களே, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து குரூப் டி எக்ஸாமோட குவாலிஃபிகேஷன் பற்றி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அஃபீஷியலான ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த குரூப் டியோட நோட்டிஃபிகேஷன் வந்து ஜனவரி 23 அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதோட ஷார்ட் நோட்டீஸ் வந்து எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் கொடுத்துட்டாங்க. ஆனால் அதில் வந்து குவாலிஃபிகேஷன் போடலை. லாஸ்ட்டாக 2 தடவை கண்டக்ட் பண்ணப்போ 2018-19 பார்த்தீங்கன்னா குரூப் டிக்கு வந்து வெறும் 10th தான் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மறுபடியும் ஒரு சேஞ்சஸ் பண்ண போகிறோன்னு சொல்லி 10th + ITIயாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இனிமேல் வரப்போகிற எக்ஸாம்லன்ற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கு சில எதிர்ப்புகள்லாம் கிளம்பிருந்தது. நார்த் இந்தியா சைடில் 10th மட்டும் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரயில்வேலேருந்து 2/1/2025 அன்றைக்கி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து அஃபீஷியலாக ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துட்டாங்க. 10th மட்டும்தான் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி. ஓகேவா, மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபார் தி ரெக்ரூட்மெண்ட் ஃப்ரம் ஓப்பன் மார்க்கெட் இன் லெவல் 1 போஸ்டிங். ஓகேவா, பே மேட்ரிக்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 7th CPC தான். ப்ளீஸ் ரெஃபர் தி போர்டு லெட்டர் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர் கொடுத்து ரிகார்டிங் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபார் recommend in level 1 of the pay matrix. The issue has been reviewed and in supersession of the earlier instruction as under reference, it has been decided by the board that the minimum education qualification for all future open market recommend in level 1 post including the upcoming CE1 level 1 recommend will be 10th pass or ITI or equivalent or national apprentice certificate granted by NCVT ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 10th பாஸ் அல்லது ஐடிஐன்னு தான் கொடுத்துருக்காங்க. அதனால் 10th பாஸ் பண்ணால் மட்டும் போதும்னு சொல்லிட்டாங்க. அப்கமிங் CN level 1 அப்படின்னு சொல்லிட்டாங்க. வரப்போகிற லெவல் 1 குரூப் டி நோட்டிஃபிகேஷனுக்கும் 10th மட்டும்தான் குவாலிஃபிகேஷன் சொல்லி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து அஃபீஷியலாக கொடுத்துட்டாங்க. இதான் அதோட லிங்க் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறது தான் ரயில்வே indianrailway.gov.in அஃபீஷியல் லிங்க். இந்த லிங்க்கை நீங்கள் உங்களோட கூகுள் குரோமோட URL டைப் பண்ணி பாருங்கள். இந்த PDF டவுன்லோட் ஆகும். அஃபீஷியல் ரிப்போர்ட் தான். 10th மட்டும் தான் குவாலிஃபிகேஷன். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதம் வரப்போகிற குரூப் டி எக்ஸாமுக்கு 10th குவாலிஃபிகேஷன் தான். மொத்தம் பார்த்தீங்கன்னா 32,438 வேகன்சி சொல்லியிருக்காங்க. நம்ம சதர்ன் ரீஜனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 2,249 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இந்த வேகன்சியையும் 1 lakh கொண்டு போகணும்னு சொல்லி நார்த் இந்தியாவில் ட்விட்டரில் போராட்டம் பண்ணதெல்லாம் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் 1 week முன்னாடி காட்டியிருப்போம். வேகன்சி இன்னுமே அதிகமாகும். ஏன்னா லாஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா 1,03,000 வேகன்சி சொல்லியிருந்தாங்க. இந்த தடவை வேகன்சி கம்மி தானாலும் 32,000 சம்திங் வேகன்சி வந்திருக்கு. நம்ம சதர்ன் ஜோனுக்கும் 2,250 வேகன்சி இருக்குது. இன்னுமே அதிகமானாக்கா ரொம்ப நல்லதான். லாஸ்ட்டாக ரிலீஸ் பண்ண அந்த குரூப் டி நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் ஆர் ITI அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டிங் எல்லாமே ஒரு 17 வகையான போஸ்டிங் 10th முடிச்சுருந்தா போதும். அதோட சிலபஸ் பார்த்தீங்கன்னாக்கா சேம் தான். NTPCக்கு என்ன சிலபஸோ அதே சிலபஸ் தான் குரூப் டிக்கும் கொடுத்துருக்காங்க. இதான் அதோட சிலபஸ். மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர். இதான் அதோட சிலபஸ். எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 90 நிமிஷம் எக்ஸாம் இருக்கும். 100 கொஸ்டின். சயின்ஸ்லேருந்து 25, மேக்ஸ்லேருந்து 25, ரீசனிங்கில் 30, கரண்ட் அஃபேர் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 20 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேம் NTPCயோட சிலபஸ் தான். எக்ஸாம் பேட்டர்ன் மட்டும் அந்த கொஸ்டின் கொஞ்சம் வேரியேஷன் ஆகுது. நீங்கள் NTPCக்கு ப்ரிப்பேர் பண்ணாலே இந்த எக்ஸாம் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். 23/1/2025 அன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வரும். அன்னிலேருந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதான் அந்த எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் ரிலீஸ் பண்ண அந்த லெவல் 1 போஸ்டிங்கோட நோட்டீஸ். 32,000 வேகன்சி. 18 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஜென்ரல் கேண்டிடேட் அப்படி பார்த்தீங்கன்னா OBC கேண்டிடேட் 39 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். BC, MBC, DNC கேண்டிடேட். SC, ST கேண்டிடேட்னாக்கா 41 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதம் கடைசியில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அட்வான்ஸாக ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட NTPC பேட்ச்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம். லாஸ்ட் வீக் தான் பார்த்தீங்கன்னா NTPCக்கு ஒரு 60 days ஸ்டடி பிளானோட செகண்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும். அந்த பேட்சில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 999 தான், 999 தான் வச்சுருக்கோம். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903302290 இந்த அட்மின் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமா இந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். குரூப் டியா NTPCன்னு மென்ஷன் பண்ணுங்கள். அந்த NTPC பேட்ச்லேயே ஜாயின் பண்ணி விடுவாங்க. இந்த பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸோட கம்ப்ளீட்டாக ஒரு 22 டாபிக் உண்டு. அந்த டாப்பிக்கான வீடியோ கிளாஸஸ் அண்ட் ப்ராக்டிஸ் மெட்டீரியல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயே ப்ரொவைட் பண்ணுவோம். அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரின்னு சொல்லி அட்வான்ஸ் மேக்ஸ் கிளாஸ் எல்லாமே இந்த மேக்ஸ் டாப்பிக்லேயே வந்துடும். அடுத்து ரீசனிங்கோட ஒரு 28+ டாப்பிக்கான வீடியோ கிளாஸஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல், ஓகேவா, ப்ராக்டிஸ் மெட்டீரியல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயே ப்ரொவைட் பண்ணுவோம். ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான மெட்டீரியல் தமிழ்லே பாலிட்டி, எக்கனாமி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லா டாப்பிக்குமான ஸ்டடி மெட்டீரியல் PDFும் தமிழ்லேயே ப்ரொவைட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் NTPCயோட ஒரு 115 செட்டுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் உண்டு. அது இல்லாமல் குரூப் டிக்கும் இதுக்கு முன்னாடி கண்டக்ட் பண்ண ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட PDF எல்லாமே கொடுத்துருவோம். ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான 50 டாபிக் இதில் ப்ரொவைட் பண்ணுறதா இருந்தோம். ஒரு 100 டாபிக் கரெக்டாக சொல்லிட்டு போனால் ஒரு 103 டாப்பிக்கான ஸ்ட்ராட்டஜிக்கு PDF ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த PDF எல்லாத்தையுமே இந்த பேட்ச்லேயே கொடுத்துருவோம். நீங்கள் மெட்டீரியல்லாம் வெளியே எங்கேயுமே தேட தேவையில்லை. கரண்ட் அஃபேரும் பார்த்தீங்கன்னா ஜனவரி 2024 எக்ஸாம் நடக்கிறதுக்கு மாதம் வரைக்கும். இப்போ NTPC எக்ஸாம் வந்து மார்ச்சில் வர மாதிரி இருக்குது.
குரூப் டி வந்து இன்னும் தள்ளி ஜூன் ஜூலை அந்த மாதிரி போகும். அந்த எக்ஸாம் நடக்கிறதுக்கு மாதம் வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபரும் அந்த பேட்ச்லேயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்கள் குரூப் டிக்கும் சேர்த்தே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். என்னென்ன டாபிக் பிரித்து டெய்லி படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டடி பிளான் போட்டு கொடுத்துருக்கோம். இது பிரகாரம் வீக்லி ஒன்ஸ் மெட்டீரியல் அப்லோட் பண்ணுவோம். 1 வீக் தான் ஆயிருக்கு. எல்லாமே ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸ் தான். மேக்ஸ் ரீசனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸ் தான். நீங்கள் எனி டைம் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க குரூப் டிக்கு அட்வான்ஸாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாக்கா இப்போமே இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு மாதம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா படிக்கிறதுக்கு டைம் இருக்கும். இப்போ 10th தான் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி அஃபீஷியலாகவே சொல்லிட்டாங்க. இந்த சான்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட அட்மின் நம்பர் 8903302290 அப்படின்ற அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 9487808620 அப்படின்ற இந்த நம்பருக்கு கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே மூலமாக பே பண்ணலாம். எந்த டவுட்னாலும் நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பர்லேயே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.